நான் உங்களை லவ் பண்றேன். நீ டெய்லி சொல்லிட்டு இருந்தே அந்த ட்ரீம்க்கெல்லாம் அவன் யூஸ்ஃபுல்லா இருப்பானா? தெரியாது. அப்ப நீ அவனை காதலிக்கிறதுக்கான ரீசன் தான் என்ன? தெரியலப்பா, ஆனா லவ் பண்றேன். வணக்கம். புஷ்பா பார்ட் 1 தமிழில் தேவி தியேட்டரில் நடு சென்டர் சீட்டில் உட்காந்து பார்த்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த படம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகாததும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நிறைய மாஸ் படங்களை ஞாபகப்படுத்தின ஹைப்பர் ஹீரோயிசம் இருந்த கேஜிஎஃபோட மிமிக்ரி மாதிரி தெரிஞ்ச அந்த புஷ்பா த ரைஸுக்கு சீக்குவலாக இந்த புஷ்பா த ரூல் பார்ட் 2 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழில் பார்த்ததுனாலே என்னமோ எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகலைன்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். அப்படின்றதுனால இந்த பாட்டை நான் தெலுங்கில் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஹீரோவும் டேரக்டரும் சண்டை போட்டாங்க. ஸோ ஹீரோ தாடியை ஷேவ் பண்ணிட்டாரு. அப்புறம் தேவிஸ்ரீ பிரசாத் ஸ்டேஜ்லேயே ப்ரொடியூசர் மேலே தனக்கு இருந்த வருத்தத்தை சொல்லிட்டாரு. அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் இந்த 3D வெர்ஷன் ரெடி ஆகலை, அட்மாஸ் ரெடி ஆகலை. இப்படி படம் ரிலீஸுக்குள்ள படத்தை சுற்றி நிறைய பரபரப்பான செய்திகள் காதுகளுக்கு வந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ரிலீஸ் ஆன இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையாங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா பார்ட் 2 த ரூல். போன பார்ட் விட்ட இடத்துல இருந்து இந்த பார்ட்டோடைய கதை கண்டினியூ ஆகுது. புஷ்பராஜ் சித்தூரில் இவங்க மிகப்பெரிய ஆளாக மாறி இருக்காரு. அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற லெவலில் செல்வாக்கையும் செல்வத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஆனால் வீட்டில் ஒய்ஃப் ஸ்ரீவள்ளிக்கு அடக்கமான ஒரு ஹஸ்பண்ட், அவங்க சொல் பேச்சு மீறாத பெண்களின் கண்ணியம் காக்கும் ஒரு மாஸ் ஹீரோவாக தான் இருக்காரு. புஷ்பானால் அவமானப்படுத்தப்பட்ட போலீஸ் ஷெகாவத் அவர் எப்படியாவது பிடிக்கணும்னு என்ன பிளான் பண்ணாலுமே அதையெல்லாம் புஷ்பா முறியடிக்கிறாரு. ஒரு நாள் சிஎம் பார்க்க போறாரு புஷ்பா. அவரோட ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு வைஃப் வேற சொல்லி அமைச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த படத்துக்கான ஒரு பிளே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு போட்டோ மேட்டர்னால ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பெருசாகுது, அதனால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க, இதெல்லாம் தான் இந்த புஷ்பா த ரூல். அல்லு அர்ஜுன் நேஷனல் அவார்டு கிடைச்ச திம்பில் இன்னும் கூட பவர்ஃபுல்லான ஸ்க்ரீன் பிரசன்ஸோட, பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸோட திரும்ப அந்த ரோலை ரிப்ரைஸ் பண்ணியிருக்காரு. மொத்த படத்தையுமே இவர் ஷோல்டர் பண்ணாலும் பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் அந்த கடைசி 30-40 நிமிஷங்களை நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் அல்லு அர்ஜுன் மட்டுமே. இந்த முறை தன்னுடைய ரசிகர்களுக்காக டான்ஸையும் விட்டு வைக்காம ஆடி தீர்த்திருக்காரு. அதுவும் அந்த ஜாத்ரா சீன், மொத்த கொரியோகிராஃபி, டான்ஸ், அதுக்கப்புறம் வர ஃபைட்னு ஸ்டன்னிங், அட்டகாசம். ராஷ்மிகாவுக்கு போன பார்ட்டை விட இந்த பார்ட்டில் கொஞ்சம் அதிகமான ஸ்கோப், அவங்க அதை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் அல்லு அர்ஜுனுக்குமான இந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக எஜ்ஜியாக அடல்ட்ரேட்டடாக இருந்தாலுமே கூட ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. ராஷ்மிகா பர்ஃபார்மன்ஸை காட்டணுன்னே ஒரு எமோஷன் சீனில் கொஞ்சம் மோனோலாக் டைலாக் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. அதையும் அவங்க பக்காவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ரோலில் ஃபஹத் ஃபாசில் போன பார்ட்டை விட இன்னும் லவுடா, கிட்டத்தட்ட ஒரு லுனட்டிக் மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஆவேசமுடைய வேற ஒரு வெர்ஷன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அல்லு அர்ஜுனோ இவரோ இல்லைனா, இல்லை இவங்க ரெண்டு பேருடைய மோதல் சீன்ஸ் இல்லைனா படம் கொஞ்சம் டல் ஆகிற அளவுக்கு இவரும் தன்னுடைய பிரசன்ஸை செம்ம ஸ்ட்ராங்காகவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. எம்பி கேரக்டரில் வர ராவ் ரமேஷுக்கும் இந்த பார்ட்டில் கொஞ்சம் வேலையும் முக்கியத்துவமும் அதிகமாக தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஹத் கிட்ட பேசுகிற அந்த ஒரு சீனில் மனுஷன் செம்மையாக ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஹீரோ கூடவே வர கேஷவ் அப்படிங்கிற கேரக்டரில் மறுபடியும் கவனிக்க வச்சிருக்காரு ஜெகதீஷ். மற்றபடி சுனில், ஜெகவதி பாபு, அனசூயா பரத்வாஜ், அஜய், பிரம்மாஜி உள்ளிட்ட மற்றும் பலரும் இந்த படத்தில் இருக்காங்க. செம்ம ரிச்சான ப்ரொடக்ஷன் வேல்யூஸும் செம்ம ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீமும் இந்த புஷ்பா 2வை அல்லு அர்ஜுனோட சேர்ந்து ஷோல்டர் பண்ணியிருக்காங்க. மிர்ஸ்லாவ் கியூபா ப்ரோசெக் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நவீன் நூலியோட எடிட்டிங், டிஎஸ்பி சாம் சிஎஸ்னு ரெண்டு பேருடைய பின்னணி இசை எல்லாமே ஸ்பாட்டானா இருக்கு. மாஸ் படங்களுக்கு லவுடான பிஜிஎம் தான் இருக்கும்னாலுமே கூட இந்த வாட்டி சவுண்ட் மிக்சிங்ல அது உருத்தாம பண்ணியிருக்காங்க. ரசூல் பூக்கிட்டையும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு சவுண்ட் டிசைன்ல. ஸோ ஓவராலாவே படம் விஷுவலாக பார்க்கவும் சவுண்டா கேட்கவும் செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் மட்டும் எப்பவும் போல சுமார், அதுலேயும் ஒரு சில காட்சிகளில் ரொம்ப ரொம்ப சுமாராகவே இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாதோடைய பாடல்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா படத்தோட பார்க்கும்போது ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப என்ஜாயபிளாகவே இருந்தது. பீட்டர் ஹெயின், டிராகன் பிரகாஷ், கேச்சா, நவகாந்த்னு 4 ஸ்டண்ட் மாஸ்டர்ஸுக்கும் தனி பாராட்டுகள். எப்படி யதார்த்தமான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படங்களுக்கான ப்ளூ பிரிண்ட்டை மலையாள சினிமா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஓவர் த டாப் மாஸ் மசாலா படங்களுக்கான ப்ளூ பிரிண்ட்டை தெலுங்கு சினிமா தான் காலங்காலமாக வச்சிருக்காங்க. நடுவில் சில வருஷங்கள் டிபிக்கல் மாஸ் படங்களை தாண்டி மாஸ் படங்களே கொஞ்சம் வித்தியாசம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ட்ரை பண்ணிட்டு வராங்க. ஆனால் அதெல்லாம் வேணாம், ஓல்ட் ஸ்கூல் மசாலாவே போதும், அதை நான் வேற மாதிரி கிண்டி தரேன் வாங்க அப்படின்னு நம்மள ஒரு டைம் ட்ராவலில் கொஞ்சம் பின்னாடி கூட்டு போயிருக்காரு இயக்குனர் சுகுமார். ஏன்னா ஒரு அபலை பெண்ணை காப்பாற்றுறது, எவ்வளோ அடித்தாலும் அடி வாங்கிட்டு ரத்தத்தோட அப்படியே அந்த அடியை தாங்கிக்கிறது, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எழுந்து வந்து திரும்பி எல்லாரும் அடிக்கிறதுன்ற மாதிரி அந்த ஓல்ட் ஸ்கூல் மசாலா டெம்ப்ளேட்டில் எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. படத்தோட ஓப்பனிங்கே ஜப்பான் போர்ட்டில் ஒரு சண்டைன்னு ஆரம்பிக்கிறாங்க. அது எதுக்குன்னு படம் முடிகிற வரைக்கும் தெளிவாக தெரியல. திடீர்னு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரிலாம் சீன்ஸ் வந்துட்டு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சிட்டாங்க. ஏன்னா 1.25 மணி நேரம் ஓடுற அந்த முதல் பாதியே ஒரு தனிப்படம் மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கேருந்து பார்ட் 3 லீட் கொடுத்திருந்தாலுமே கூட நம்பியிருக்கலாம்.
அந்த அளவுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைங்காகவே இருந்தது அந்த படத்துடைய ட்ராமாவும் ஹீரோ வில்லனுக்குமான அந்த ஷோடவுனும். ஹீரோவுடைய மாஸ் என்னன்னு காட்டிட்டு 40 நிமிஷங்கள் கழிச்சு தான் டைட்டிலே போடுறாரு டேரக்டர். அங்கிருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு டல் மொமெண்ட் கூட ஃபீல் ஆகாம ஆக்ஷன், மாஸ், காமெடி, சென்டிமெண்ட்னு எல்லாம் சரியான ரேஷியோவில் கலந்து கட்டி கதை சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஃபஹத் கேரக்டர் ஹீரோவுடைய சரக்கையும் ஆட்களையும் பிடிச்சிட்டு போகிறது, ஹீரோ அதை ஓவர் கம் பண்ணுற விதம், ஹீரோவுடைய அந்த சிஎம் விசிட், அங்கே நடக்கிற ட்ராமா, அங்கேருந்து ஆரம்பமாகிற ஹீரோவுடைய அந்த ஈகோ பிரச்சனை, ஹீரோவை ட்ராப் பண்ண ஃபஹத் பண்ணுற வேலை, அந்த பார்ட்டி சீன், அதுக்கப்புறம் வர இன்டர்வல் பிளாக்னு அடுத்தடுத்த சீன்ஸில் படத்துக்கான டெம்போவை ஏற்றிட்டே போயிருக்காரு இயக்குனர். இன்டர்வல் பாயிண்ட் வரும்போது பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல போலீஸை மீறி புஷ்பாவுடைய டீம் சரக்கு எடுத்துட்டு போற அந்த சீன், அந்த லாரி சேஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. தென் ராவ் ரமேஷ் கேரக்டர் புஷ்பாவுடைய வீட்டுக்கு வர அந்த மொத்த சீக்வன்ஸும் நல்ல காமெடியாகவும் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபோட ஹைலைட் என்னன்னா, திருவிழா மாதிரியான செட்டப்ல நடக்கிற அந்த ஜாத்ரா சீக்வன்ஸ் தான். தன்னுடைய வைஃப் மயக்கம் போட்டதும் ஹீரோ வேண்டுதல் மாதிரி கெட்டப் போட்டு ஆடுற டான்ஸ், அப்போ வர பாட்டு, தொடர்ந்து ஹீரோவை சமாதானப்படுத்த அதே லொகேஷனில் கண்டினியூ ஆகிற இன்னொரு மெலடி சாங், ஹீரோயின் பாடுற அந்த பாட்டு, இதுக்கப்புறம் வர ஒரு சண்டை, அந்த டோட்டல் ஸ்டன் கொரியோகிராஃபின்னு ஓவர் த டாப்பாக இருந்தாலுமே கூட சினிமாங்கிற மேஜிக் என்ன அப்படிங்கிறத இந்த 20-30 நிமிஷங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். பாயிண்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆனாலுமே கூட இந்த மொத்த சீக்வன்ஸையும் நம்ம கவனம் எங்கேயும் செதறவே செதறாது. இயக்குனர் முழு கன்விக்ஷனோடு எடுத்திருக்கிற இந்த காட்சிகளை எடிட்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், ஸ்டன்ட் கொரியோகிராஃபி, டான்ஸ் கொரியோகிராஃபர், சவுண்ட் டிசைனர்னு எல்லாரும் சேர்ந்து ஹீரோ மாதிரியே காட் மோடுக்கு போய் வேலை செஞ்சுருக்காங்க. பட் சேட்லி எனக்கு இந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் டோட்டலாக படம் டமால்னு கீழே விழுந்துட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இந்த திருவிழா செட்டப்ல நடக்கிற சண்டை முடியும் போதே ஹீரோ ஃபேமிலி பிரச்சனைக்கான ரிசால்வையும் கொடுத்து முடிச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் வில்லனுக்குமான க்ளோஷருக்கும் ஒரு சீன் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் பண்ணாம இங்கிருந்து ஒரு கிட்னாப் ட்ராமா ஒன்று ஆரம்பமாகுது. நம்மளையும் சேர்த்தே கிட்னாப் பண்ணிருக்கலாம் போல இருக்கேன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடறாங்க. அந்த அளவுக்கு இங்கிருந்து படம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் ஜஸ்ட் பிளெயின் டம் ஹீரோயிசத்துக்காக மட்டுமே காட்சிகள் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப டயரிங் ஆயிடுச்சு எனக்கு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இன்டர்நேஷனல் பார்டரை கடலில் தாண்டோன்ற மாதிரி மகா அபத்தமான ஒரு காட்சியெல்லாம் வச்சிருந்தாங்க. அங்கேயே லைட்டாக நம்மளுக்கு தொண்டை கரகரன்னு இருந்தாலுமே கூட அந்த கிட்னாப்புக்கு அப்புறம் அந்த விஷயம் டோட்டலாக நம்ம தொண்டையை தாண்டி உடம்புக்குள்ள இறங்கிடுது. அந்த ரெஸ்கியூ மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வர அந்த ஃபேமிலி ரிலேட்டட் காட்சிகள் கூட பெண் ரசிகர்களை கேட்டர் பண்ணோம் சார், ஆடியன்ஸை பிடிக்கணும் சார்ன்ற மாதிரி ரொம்ப கண்ட்ரையோட எழுதப்பட்ட மாதிரி தான் இருந்தது. பட் அகைன் இந்த காட்சிகள்லையுமே கூட அல்லு அர்ஜுனுடைய நடிப்பு நல்லா தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த புஷ்பா பார்ட் 2 த ரூல், முதல் பாதி புஷ்பா, ரெண்டாவது பாதியில் பாதிக்கு மேலே புய்பா அப்படின்னு சொல்ல வைக்குது. இந்த மொத்த படமுமே இந்த கோழி 65 காமெடி மாதிரி தான். இந்த ஒரு பீஸுக்குள்ள 25 கோழி இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த 3.5 மணி நேர படத்துக்குள்ள 4-5 படம் இருக்கு. அதுல கடைசியில் வர அந்த கிட்னாப் டிராமா படம் மட்டும் எனக்கு ரொம்ப பொறுமையை சோதிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வர அந்த என்டர்டெய்னிங்கான ஃப்ளோவுக்காக கடைசி ஸ்ட்ரெச்சை மன்னிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்க்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிக்காத எனக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சவங்களுக்கு இன்னும் கூட இந்த படம் பெருசாக பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜிலும் சென்னையில் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்தது தெலுங்கு வெர்ஷன். எஸ்கேப் சினிமாஸில் சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. அண்ட் படத்துடைய வயலன்ஸ், ரொமான்ஸ் காட்சிகள், செம கவர்ச்சிகரமான வல்கரான டான்ஸ் மூமெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அடல் சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கலனாலுமே கூட கொடுத்து தான் நீங்களே நினச்சிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் இந்த படத்தை கூட்டு போகாமல் இருங்க. ஓகே.